அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, அவங்களுடைய கணவர் வந்து சரிவர சம்பாதிக்கிறது இல்ல, சூழ்நிலையின் காரணமாகவும் அது ஒரு கஷ்டத்தின் காரணமாக சரிவர சம்பாதிக்கிறது. அதனால அவங்களுடைய மாமனார் மாமியார் அவர்களை கணவன் மனைவியை இல்லற தொடர்பில் ஈடுபட விடுவதில்லை என்று இது இஸ்லாத்தில் கூடுமா, இது எந்த அளவுக்கு தவறு என்பதை உணர்த்த சொல்லி பதிலை நல்ல விரிவாக கொடுக்க சொல்லி கேட்கிறார்கள். அதாவது கணவன் மனைவியை சேர விட மாட்டாங்கிறாங்க மாமனார் மாமியார்கள். இதுதான் பஞ்சாயத்து இல்லையா? இது என்ன தீர்வு என்று கேட்டால், மார்க்க ரொம்ப லேசான, நம்ம பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த கணவன் இதை பத்தி என்ன நினைக்கிறான்? ஃபர்ஸ்ட் மாமனார் மாமியார் தடுக்கிறாங்கிறீங்க. அப்ப இந்த கணவன் என்ன செய்யறான்? அவன் அதை உடன்படுறானா? அவன் எதிர்க்கிறதுக்கு திராணி உள்ளவனா இருக்கிறானா? அவன் எதிர்க்க திராணி உள்ளவனா இருந்தா நீங்க தனியா வந்துடலாம். அப்ப பெற்றோர்கள், அவங்க புருஷனுடைய பெற்றோர்கள் தடுக்கிறாங்க போது இவனும் தலையாட்டி கொண்டிருந்தானே, ஆனால் இவன் ஒரு ஆம்பளை கிடையாது. ஒரு ஆம்பளை அவனுடைய கடமை செய்யணுமா இல்லையா? கல்யாணம் பண்றது எதுக்காக வேண்டி? இபாதத்து பண்ணுவது, வணக்க வழிபாடுகள் செய்வதில் அதிகமா ஈடுபடுவதையே ரசூலுல்லாஹ் கண்டிச்சிருக்காங்களா இல்லையா? ஒரு ஆள் ராத்திரி பூரா தொழ ஆரம்பிப்பாராம், பகல் பூரா நோன்பு வைப்பாராம், கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க, இந்த வேலை பண்ணக்கூடாது, உன் முன்னாடி செய்யற கடமை இருக்கா இல்ல? நீ பாட்டு ராத்திரி பூரா தொழுவிட்டு இருந்தீங்கன்னா, பகல் பூரா நோன்பு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த கடமை யார் செய்வா? இன்னலி ஐனிக்கு அலைக்கு ஹக்கா, உன் கண்களுக்கு செய்யற கடமை இருக்கிறது. ஒளி சவுஜிக்கு அலைக்கு ஹக்கா, உன் மனைவிக்கு செய்யற கடமை இருக்கிறது. ஒளி ஜசதிக்கு அலைக்கு ஹக்கா, உன் உடம்புக்கு செய்யற கடமைன்னு ஒரு கடமை இருக்குது. அவங்க கடமை அவங்களுக்கு ஒழுங்கா செய்யி அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். ஒருத்தன் கல்யாணம் பண்ணான்னு சொன்னா மனைவியை சந்தோஷமா வைக்கிற கடமை அவன் செய்யணும். தொழுகையில ஈடுபடுறேன், தீனுக்கே ஈடுபடுறேன், ஜமாத்துல சில்லா போறேன்னு சொல்லிட்டு 7 வருஷம் சுத்திட்டு வர்றதெல்லாம் மார்க்கத்துல எல்லாம் பாவத்துல கொண்டு சேர்த்து விடும். அதெல்லாம் பாவிகள் ஆயிருவாங்க. நம்ம என்ன செய்யணும்? வெளிநாட்டுல போய் இருக்கிறது கூட நம்ம தவறுன்னு பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்கள் மனைவி விட்டு விட்டு 3 வருஷம் 4 வருஷமா வெளிநாட்டில் இருக்கிறார்கள். அது மார்க்கத்தில் பெரிய பாவம், தப்பு. எப்ப இருக்கலாம்? பொண்டாட்டின்னு கூட்டி போய் இருக்க முடிஞ்சா போய் இரு, இல்லன்னா என்ன செய்ய, 75 வயசு 50 வயசுல போய் இரு. இந்த மாதிரி மார்க்கத்துல கணவன் மனைவியுடைய இல்லற வாழ்க்கைக்கே தடை விதிப்பார்களே, ஆனால் அந்த பொம்புல என்ன செய்யணும்? ஒண்ணு உடைச்சிக்கிட்டு வர நினைத்தால் திருமண உறவை உடைச்சிட்டு நல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணுங்க. இப்படிப்பட்டவன் காரணம் அட வேற விஷயங்கள் பேசிட்டு இருக்கலாம். இதுவே அடிப்படை விஷயத்திலே அவன் சரியில்லாம இருப்பானே, ஆனால் அப்புறம் எதுக்கு புருஷன் என்னத்துக்குங்கிறேன்? புருஷன் எதுக்கு ஒரு தேவை? அந்த அடி சோறு கொடுக்கல கஞ்சி கொடுக்கலன்னா சகிச்சுட்டு போகலாம், மற்ற விஷயத்தை சகிச்சுட்டு போக முடியுமா? அப்ப அந்த மனைவிக்கு இஸ்லாம் என்ன உரிமை கொடுத்திருக்கு கேட்டா, ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு அம்மா வர்றாங்க. இந்த அம்மா வெக்கப்பட்டு கேட்காம இருக்கிறாங்க, அதே தப்புங்கிறனா. நீங்க இப்படி கேட்கற வெக்கப்படுறீங்க. ரசூலுல்லாஹ்ட்ட எப்படி கேட்டாங்க தெரியுமா? சொன்னதை நீங்க என்னைய தப்பா நினைப்பீங்க, அதை கூட சொல்லித்தான் காட்ட வேண்டியிருக்கு. ஒரு அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, என் கணவரை எனக்கு பிடிக்கல, ஆண்மை இல்லைன்னு சொல்றாங்க, நான் என்ன செய்ய? ஏன்னா இதுக்கு தான் இல்லறம். இஸ்லாம்ங்கிறது எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கிறது. யார்கிட்ட போய் கேட்பாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்காம யார்கிட்ட போய் கேட்கறது? அவங்க தீர்வு சொல்லணும். அதை கூட அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறமேன்னு கூட பார்க்காம, நான் கெட்டு போக கூடாது, கணவன் சரியா இருந்தா தான் நான் ஒழுங்கா இருப்பேன், கணவனுக்குரிய வேலையை செய்யலன்னா நான் கெட்டு போயிருவேனே, நான் பாவிய பேர்ல நிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இறையச்சத்தோட, இதெல்லாம் இறையச்சத்துக்கு மீறின காரியம் இல்ல. புருஷன் அந்த சுகம் வேணும் நினைப்பதும், பொண்டாட்டி சுகம் வேணும் நினைப்பதும் மார்க்கத்துக்கு உட்பட்ட காரியம். வெளியே போறதுக்கு தான் வைக்கப்படணும், தப்பு செய்யறதுக்கு தான் வைக்கப்படணும். புருஷன் அந்த உரிமையை கேட்கறதுக்கு, பொண்டாட்டியோட உரிமையை கேட்கறதுக்கு வைக்கப்படக்கூடாது. அதுல குறை வந்தால் அதுக்கு போராடணும், அதை கொண்டு வரணும், சபை கொண்டு வரணும், தீர்வு காணணும். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? அப்ப ரத்து பண்ணி விட்டுறாங்க. அப்ப வேணாம், அப்படி ஒரு புருஷன் இருக்கு, கல்யாணம் அதுக்காக பண்றது வேணாம், ரத்து பண்ணிக்க. ரசூலுல்லாஹ் ரத்து பண்ணி விட்டுறாங்க கல்யாணத்தை. அதனால இந்த இல்லற வாழ்க்கையில உங்களுக்கு தேவையே இல்லை நீங்க நினைத்து சகித்துக் கொண்டு இருந்தால் அது உங்களை சேர்ந்தது. அந்த பெண்ணுக்கு இல்லற வாழ்க்கை வேணும், இவன் கிடைக்காது என்று இருந்தால், நீ எனக்கு புருஷனா இருக்க வேணாம் போடான்னு சொல்லிவிட்டு எங்க ஜமாத்தை தொடர்பு கொண்டீங்கன்னா சட்டப்படி அந்த டைவர்ஸ் வேலையை நாங்க செஞ்சு நீங்க ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளையை தேடிக்கொண்டு சந்தோஷமா வாழ்க்கை நடத்துங்க. கல்யாணம் அதுக்கு தான். இது எவ்வளவு பெரிய கொடுமை. இந்த கேள்வி கேட்கறாங்களே, இப்படி இல்லாம ஒரு ஆம்பளை இருப்பான்? அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, பொண்டாட்டியோட உள்ள இல்லற வாழ்க்கைக்குமா மறுப்பு செய்வான் அவன் ஆம்பளை? அவன் அப்ப தாய் தந்தையரை எதிர்க்கணும். அவன் சரியான மூமினாக இருப்பானே. ஆனால் ஒரு பெண்களுக்கு ஹஜ்ஜத்துல் விதாவுல கடைசி ஹஜ்ஜில ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிட்டு போனாங்க? பெண்கள் உங்களிடத்தில் அடைக்கல பொருளாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த அநியாயம் செய்து விடாதீர்கள், அவங்கள எந்த கஷ்டம் கொடுத்து விடாதீர்கள், அவங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அவங்களை ஹலாலாக்கி இருக்கிறீர்கள், அதுல எந்த குறையும் வைக்காதீர்கள் என்றெல்லாம் இறுதி பேரையில இத்தகுல்லாஹ பின்னிசா,
பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயப்படுங்கள் 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 பெண்களை ஒழுங்கா நடத்துவது எச்சரிச்சு இருக்கும் பொழுது இவன் புருஷன் சொல்லிக்கிட்டு பொண்டாடி செய்யற கடமையை செய்யலன்னு சொன்னா பாப்பா அம்மா பேச்ச கேட்கறான்னு சொன்னா இவன் வந்து உம்மா சொல்ல கேட்டான் நல்லா எடுத்துக்க மாட்டான். அல்லாஹ் ரசூல் சொல்லை மீறினான் என்று எடுத்துக்கொள்வான். ஏன் அகதனமின் மீசாக்கன் கலீலா திருமணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், நீங்கள் உங்கள் மனைவிமாரிடத்துல கடுமையான உடன்படிக்கை எடுக்கிறீர்கள். கல்யாணம் விளையாட்ட உனக்கு? கல்யாணம் பண்ண என்ன அர்த்தம்? கடுமையான உறுதிமொழி எடுக்கிற. என்ன உறுதிமொழி? உன்னைய நான் சந்தோஷப்படுத்துவேன், உன்னைய மகிழ்ச்சியா வச்சிருப்பேன், உனக்கு தேவையான நான் தருவேன், உன்னை வேற மாதிரி சிந்திக்க நான் விடமாட்டேன், உன்னை தப்பு தண்டனை பண்ண விடமாட்டேன் என்றெல்லாம் உறுதிமொழி எடுக்கிறதுக்கு பேர் கல்யாணம். நீ தாம்பத்திய சுகமே நீ கொடுக்கல என்று சொன்ன அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு அம்மா மீறிட்டு வெளியே வா, இல்லன்னா இவனை மீறிட்டு இந்த அம்மா வந்துட வேண்டியதான். சரியா? வேற ஒண்ணு இல்ல. மூன்றாவது நான்காவது ரக்காயத்தில் துணை சுடா உண்டா இல்லையா? விளக்கம் தேவை. இரண்டாவது கேள்வி, அல்லாஹ் தாலா இழந்தவர்கள் இறந்தவர் என்று கூறாதீர்கள். அல்லாஹ் தாலா கூறுகிறான், அவர்கள் உயிரோடு உள்ளார்கள் என்று கூறுகிறான். இணை வைப்பவர்கள் கூறினால் அவர்களிடம் ஏன் பேசக்கூடாது, ஏன் தவறு என்று கூறுகிறார்கள். இதற்கு தக்க காரணம் எனக்கு தேவை. அதாவது தொழுகையில 4 ரக்காத்து உள்ள தொழுகைகள் இருக்கிறது. லோஹரு, அசர், இஷா. இந்த தொழுகையில் முதல் 2 ரக்காத்துல அல்ஹம்து சூராவும் ஓதுவோம், அதோட சேர்த்து இன்னொரு சூராவும் ஓதுவோம். எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். முதல் 2 ரக்காத்துல என்ன பண்ணுவோம்? அல்ஹம்து சூராவும் ஓதிக்கிடுவோம். அதை முடிச்சுட்டு ஒரு சின்ன சூறாவோ ஒரு 3 வசனங்களையோ நம்ம என்ன செய்வோம்? ஓதுவோம். அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த 3வது 4வது ரக்காத்திலையும் அந்த சூறாவை ஓதணுமா, அல்ஹம்து மட்டும் போதுமா? அவங்க கேட்கிற என்னன்னு கேட்டா, 3வது 4வது ரக்காத்துகள்ல அல்ஹம்து சூரா மட்டும் ஓதுனா போதுமா, இந்த முதல் 2 ரக்காத்துல ஓதுவோமே அதே மாதிரி சூறாக்கள் ஓதணுமா என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த அல்ஹம்து சூரா மட்டும் ஓதுனதுக்கு ஆதாரம் இருக்குது. அது இல்லாம கூடுதலா ஓதுனதுக்கு ஆதாரம் இருக்குது. ஒரு ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரக்காத் தொழுகையில முதல் 2 ரக்காத்துகள்ல 30 வசனம் அளவுக்கு அவர்கள் நிற்பார்கள். 30 ஆயத்து ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவு. என்ன லுகர்ல ஓது விளங்காதுல, சத்தம் போட்டு ஓத மாட்டாங்கல்ல, அதனால அவர் டயத்தை சொல்றாரு. 30 வசனம் ஓதுகிற அளவுக்கு நிற்பார்கள். பிந்திய 2 ரக்காத்துகள்ல 15 வசனங்கள் ஓதுகிற நேரம் அளவுக்கு நிற்பார்கள் அப்படின்னு வருது. இப்ப அல்ஹம்து சூரால எத்தனை வசனம்? 7 வசனம். அல்ஹம்து சூராவில் இருக்கிற ஆயத்து எத்தனை? 7 ஆயத்து இருக்கிறது. அப்ப 2வது